ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதயம் சீரியலில் 11th ஜனவரி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அழகர் இந்த தன்னை குத்தினதுக்கு காரணம் தர்மலிங்கம் தான் தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவுடனே எங்கே தர்மலிங்கம்னு சொல்லி கத்தி கூப்பிட்டு அவரை சரமாரியாக வெட்டிடுறாரு. அவரும் கீழே விழுந்து செத்துடுறாரு. உடனே எல்லாரும் ஒரே திட்டுறாங்க அழகரை. இந்த மாதிரி இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி போலீஸ்லாம் அங்கே வருது. அழகரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. உடனே ஆண்டாள் அவங்க கழுத்தில் இருந்த தாலியும் கழட்டி தூக்கி போட்டுடுறாங்க. இதெல்லாம் அப்படியே அழகர் நின்று யோசிச்சுட்ருக்காரு. ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி கனவு மாதிரி நடக்குது. அவர் யோசித்து பார்க்குறாரு, இப்போ இவனை நம்ம கோவப்பட்டு வெட்டிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரிலாம் தான் நடக்கும். ஸோ அதனால் ஆண்டாள் வாழ்க்கையும் கெட்டுடும், நம்ம வாழ்க்கையும் கெட்டுடும். அதனால் நம்ம இதை செய்யக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே சில மாதிரி நிற்கிறாரு. உடனே எல்லோரும் ஓடி என்னாச்சு அங்கே போனியே, சங்கர் வீட்டு பிடிச்சி வச்சுருக்கான்னு சொன்னானே, நீ பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. இவர் ஒன்றுமே சொல்லாமல் ஒரே அழறாரு. அழுத உடனே எல்லோரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. இவர் எதுக்கு அழறாருன்னே தெரில. தர்மலிங்கத்துக்கு ஒன்றுமே புரியல. அவர் நின்று முழிச்சிட்ருக்காரு. ஸோ இவர் பயங்கரமாக அழுத உடனே உள்ளே கூட்டின்னு போய் ஆண்டாள் படுக்க வச்சிடுறாங்க. இவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அழகரை ஒரே சோகமாக இருக்கார் அழகர். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க உடனே நினச்சிக்கிறாங்க, சே இவனுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியலையே, இப்படி வருத்தமாக இருக்கானே, இப்படி இருக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ அழகர் ரொம்ப அப்படியே டிப்ரெஸ்டாக இருக்கார். உடனே அவர் கேட்குறாரு, நான் மடியில் படுத்துக்கிட்டோமா அப்படின்னு கேட்டுட்டு மடியில் படுத்துக்கிட்டு அப்படியே அந்த கொலை பண்ண சொன்னதெல்லாம் யோசித்து பார்க்குறாரு. அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அடுத்த நாள் காலையில் ஆகுது. திருப்பியும் எல்லோரும் கேட்குறாங்க, என்னாச்சு சங்கரை போய் பார்த்தீங்களே, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை அவன் ஒன்றும் சொல்லலை, அவன் தப்பான ஆளை பிடிச்சி வச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லோரும் கேட்குறாங்க, அப்போ தப்பான ஆள்னா நீங்கள் எதுக்கு அப்படி அழுதிங்க அப்படின்னு. ஒன்று இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், ஆனால் அவங்க அப்பாவுக்கு அது பிடிக்கல, அதனால் அவளை அவனை கொலை பண்ணுறதுக்கு ஆள் அமிச்சார். ஆனால் அவன் ஆளை மாற்றி அந்த பொண்ணையே குத்திட்டான் அப்படின்னு ஒன்னே பவித்ரா சொல்கிறா. இது என்ன நம்ம வீட்டில் நடந்த கடை மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்கிறா. உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, இல்லை நம்ம அப்பா எவ்வளோ நல்லவர், அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அந்த ஃப்ரெண்டு அவளை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டாங்க, அந்த குத்துப்பட்ட பொண்ணை. அந்த ஃப்ரெண்டு ஆத்திரத்தில் அவங்க அப்பாவையே கொன்னுட்டான் அப்படின்னு சொன்ன உடனே, ஐயோ இப்படியா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டாள் சொல்கிறாங்க. உடனே பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் இந்த மாதிரி கெட்டவனெல்லாம் இப்படி தான் வெட்டி சாய்க்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே ஆண்டாள் சொல்கிறாங்க, இவன் பாட்டு கோவத்தில் இப்படி பண்ணிட்டா அந்த பொண்ணோட வாழ்க்கை என்னத்துக்கு ஆறுது அப்படின்னோடனே இவங்க அழகர் சொல்கிறாரு, ஆமாம் பொண்டாட்டியை பற்றி யோசிக்கிறவங்க யாருமே இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்க மாட்டாங்க, சரி விடு நான் வெளில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஆதி கிட்ட போய் இந்த நடந்தது எல்லாத்தையும் பவித்ரா, லக்ஷ்மி அம்மா, பாட்டி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆதி ஒன்றே சொல்கிறாரு, என்னது இவ்வளோ நடந்திருக்குன்னா நேற்று நைட்டே என்னை கூப்பிட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கே அழகர் வராரு. குடிச்சிட்டு வேற வராரு. என்னடா பகல்லையே அப்படி குடிச்சிட்ட அப்படின்னு கேட்கும்போது அவர் சிலதை நான் மறக்கணும், சிலதை நான் ஞாபகமே வச்சுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், சிலதை மறைக்கணும், அதுக்கு தான் நான் குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போடா, நீ வீட்டுக்கு போ, நீ எல்லோரும் உன் குடும்பத்தோட சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்றாரு. அதுக்கு ஒன்றே ஆதி சொல்கிறாரு, என்னடா சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற, நான் என்ன நேற்றுக்கு நடந்ததுன்னு கேட்டால் என்னென்னத்தையோ பேசிகிட்டு இருக்கியே அப்படிங்கிறாரு. இல்லை அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், நீ விட்டு எதுவும் கேட்காத அப்படிங்கிறாரு. எங்கிட்ட கூடவா சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஆதி கேட்குறாரு. அப்போ ஒன்று அழகர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு, அவங்க அப்பா குத்த வந்தது என்னதான், அப்படி குத்தினே என்னதான்னு தெரிஞ்சா நீ ரொம்ப வருத்தப்படுவ, அவரை விட்டு இல்லைன்னு பண்ணிடுவேன், அதனால நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. அதே மாதிரி ஆதியும் நினச்சிக்கிறாரு, தமிழை கடத்தினது தர்மலிங்கம்னு தெரிஞ்சால் நீ விட மாட்டேன்னு சொல்லி தான்டா நான் மறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. இவர் ஒன்றே ரொம்ப வருத்தப்படுறாரு அழகரும் ஆதியும். அப்புறம் அழகர் ஒன்றே போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுறாரு. அவர் ஏதோ இப்படி உட்காந்து நிலாவை பார்த்துட்ருக்காரு. நைட் ஆகிடுது. அப்போ உடனே ஆண்டாள் ரொம்ப வருத்தப்படுறாங்க, எவ்வளோ சிரிச்சிட்டு சந்தோஷமாக இருக்கிறவன் இப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சும்மா கேரிங்காக இருக்கா மாதிரி வயிற்றில் துணியெல்லாம் கட்டிக்கிட்டு அவரை சிரிக்க வைக்கிறதுக்காக எதையோ பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லாம் பேசி முடித்த உடனே அவங்க சொல்கிறாங்க, நாளைக்கு பாரதிக்கு தீர்த்த விழா இருக்குது, அதில் அவங்க மாமியார் மட்டும் வந்துட்டாங்கன்னா பாரதியோட வாழ்க்கை திருப்பி பழையபடி ரொம்ப சந்தோஷமாயிடும், அவள் சந்தோஷமாக நிம்மதி ஆகிட்டானா நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமாயிடும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் காத்தால தீர்த்த விழாவுக்கு ரெடி ஆகிறாங்க பாரதி. அந்த இடத்துக்கு பாட்டி வராங்க. பாட்டியும் பவித்ராவும் வந்த உடனே பவித்ராவை பக்கத்து ரூமில் போய் நீ ஆதியும் தமிழும் ரெடி ஆகிட்டுருக்காங்க, போய் பாருன்னு சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. அப்போ உடனே பாட்டி கேட்குறாங்க, என்ன பாரதி நீ என்ன நினைக்கிற, ஓ மாமியார் வருவாங்களா, வந்தானா நீ ரொம்ப சாந்தமாக பேசு, எதுவும் கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாரதி சொல்கிறாங்க, நான் என்ன அவ்வளோவா கோவப்பட்டு பேசினேன், திருப்பி எதுக்கு எல்லோரும் இதையே என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
உடனே அதுக்கு பாட்டி சொல்கிறாங்க, ஆமாம் பாரதி, எல்லா மாமியாரும் அப்படி தான் இருப்பாங்க. உலகத்தில் எந்த மாமியாரும் விதிவிலக்கு இல்லை. இன்றைக்கி நான் லக்ஷ்மியை இவ்வளோ நல்லா வச்சுருக்கேன். ஆனால் ஆரம்பத்தில் நானும் வந்து அவளை நிறைய படுத்தியிருக்கேன். அவள் இருந்தாலும் என்னை ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டதுனால இன்றைக்கி நான் மனசு மாதிரி அவளை நல்லா வச்சுருக்கேன். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து தன்னோட பிள்ளையோட அன்பை பங்கு போட ஒத்தி வந்துட்டாங்கிற கோவத்தில் தான் இப்படிலாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீ இதெல்லாம் தப்பாக எடுத்துக்கிட்டு சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் சாமிக்கு விளக்கேற்றிட்டு வேண்டிக்கிறாங்க. தீர்த்த விழா நல்லபடியாக நடக்கணும், எப்படியாவது சாரதாம்மா வந்துடணும் அப்படின்னு ஆதி வேண்டிக்கிறாரு. பின்னாடியே பாரதியும் வேண்டிக்கிறாங்க. எனக்கு நிறைய குழப்பம் இருக்குது, நிறைய கேள்விகள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது. அவங்க கண்டிப்பாக இந்த தீர்த்த விழாவுக்கு வரணும். இதுக்கப்புறம் என்னோடய வாழ்க்கை நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும், நானும் ஆதியும் நல்லா இருக்கணும் அப்படின்லாம் சொல்லி வேண்டிக்கிறாங்க. இப்போ ஆதி எப்படி வாசலுக்கு வராரு. அங்கே வந்து தர்மலிங்கம் கார் பக்கத்தில் நின்றுட்டுருக்காரு. உடனே தர்மலிங்கத்தை பார்த்து, என்ன இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்குள்ளே பவித்ரா வரா, பின்னாடியே தமிழும் வரா. வந்த அவர் வந்து சொல்கிறாரு, நீயும் வந்து தமிழும் பவித்ராவும் இந்த வண்டியில் போயிடுங்க, நான் வந்து என் வண்டியில் கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சரின்ட்டு போகிறாங்க. இவர் உடனே தர்மலிங்கத்தை பார்த்து, என்ன சார் என் வண்டியில் வரீங்களா அப்படின்னு கேட்குறாரு. உடனே தர்மலிங்கம், இல்லை நான் என் வண்டியிலேயே வரேன் அப்படிங்கிறாரு. அதையும் சொல்கிறாரு, நீங்கள் வந்து என் வண்டியில் வரீங்களான்னு உங்களை நான் கேட்கல, என் வண்டியில் வாங்கன்னு உங்களை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கோவமாக முறைச்சிக்கிட்டே சொல்கிறாரு. தர்மலிங்கம் அப்படியே அதிர்ச்சியாக பார்க்குறாரு. அதோட இந்த எபிசோடு முடியுது. ஸோ இதயம் சீரியல் பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.